Hi friends, this video is sponsored by BuyMode Mobile App. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் பெஸ்ட் குவாலிட்டியில் லோ ப்ரைஸில் இருக்குது. சர்வீஸும் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட்டை வியூ பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் மற்ற ஆப்போட கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். இது பெஸ்ட்டு குவாலிட்டி லோ ப்ரைஸில் இருக்குது. சர்வீஸும் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான பொருள், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இதில் இருக்குது. ஸோ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கோல்டு வின்னர் வாங்குகிறோம், சக்தி மசாலா, காஷ்மீர் மிளகாய்த்தூள், இல்லை ஓரிகான், கஸ்தூரி மேத்தி, இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அதே பிராண்ட், இப்போ நீங்கள் சக்தி மசாலாவோ இல்லை ஆச்சியோ, ஜேபியோ எந்த பிராண்ட் வாங்குறீங்களோ அதே பிராண்டை இதில் வாங்கலாம். அதே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் ஒரு முறை வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து நெய் சோறும் எக் பட்டர் ரோஸ்ட்டும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெய் சோறு ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து மலபார் அரிசி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கலாம். நான் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். மலபார் அரிசி அல்லது பாஸ்மதி அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி கூட எடுத்துக்கலாம். நல்லா கழுகிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். குக்கரை சூடுபடுத்திட்டு ஒரு 3 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து பட்டர் வீட்டிலேயே செஞ்சது. நீங்கள் டைரெக்டாக நெய் கூட 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வெண்ணெய் வந்து வீட்டிலேயே செஞ்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெண்ணெய் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ வந்து ஒரு கோகோனட் ஆயில் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, கிராம்பு 2 இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே பொரிய விட்டுறலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகா நான் வந்து காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். நடுவில் வந்து கீரி விட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொத்தமல்லி எல்லாம் இதெல்லாம் நல்லா வந்து வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கலாம். ஒரு 50 கிராம் பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நைட்லேயே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம பட்டாணி சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் நெய் சோறு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 8 டம்ளர் தண்ணி, அதுக்கு வந்து 7 டம்ளர் வந்து நார்மல் தண்ணி, பச்சை தண்ணி சேர்த்துட்டு 1 டம்ளர் மட்டும் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். இப்போ நல்லா இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, உப்பு வந்து நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு சாதத்தோடு வெந்து வரும்போது சரியாக இருக்கும்.
இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அப்போ தான் சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் இடையில. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா இஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம நல்லா மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம். நல்லா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம குக்கரை மூடியை திருப்பி போட்டு தான் வேக வச்சோம். இப்போ தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு. இந்த டைமில் நம்ம குக்கரை நல்லா மூடி போட்டுட்டு வெயிட்ரி போட்டுடலாம். அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் மட்டும் தம் போட்டுடலாம். ஸோ அது 7 நிமிஷம் வேகட்டும். நம்ம வந்து அதுக்கு தேவையான ஒரு வெங்காயத்தை வந்து ரெடி பண்ணிடலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா மெலிஷாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு, இது வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். லேசாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். லேசாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி இந்த டைமில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முந்திரி வந்து லேசாக நிறம் மாறி வரட்டும். அது வரைக்கும் வறுத்துட்டு வெங்காயத்தையும் முந்திரியை மட்டும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம். ஸோ இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் சரியாக இருக்கும். இதுக்கு மேலே ரொம்ப கருகிச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ எக் பட்டர் ரோஸ்ட் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 9 முட்டையும் வந்து நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பட்டர் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் பட்டர். ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கீறி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். 2 பக்கமும் இதே மாதிரி நல்லா கீறி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு மசாலா வந்து குழம்போட மசாலாலாம் முட்டையில் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் 2 பட்டை, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நாலு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வதங்கிருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா அல்லது கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா சேர்க்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம், இல்லாட்டி சீக்கிரமாக கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 தக்காளி மிக்சியில் அடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு நல்லா இதில் உள்ள தண்ணிலாம் நல்லா வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இடைக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இப்போயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது தான் நமக்கு நல்லா வதங்கி வரும். சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு அரை டம்ளர் தேங்காய் பால், அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நமக்கு ஒரு கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம நெய் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக கொதி வரும்போது 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இப்போ நம்ம முட்டை எல்லாத்தையும் இதை கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா லைட்டாக ஒரு கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் சாதம் நல்லா ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வதக்கி வச்ச அந்த ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயத்தை இது மேலே லைட்டாக இப்படி தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் முந்திரி ரெண்டையுமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை தூவி விட்டுட்டு நல்லா அடியில் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம கலந்து விடும்போது சாதம் நல்லா உடையாமல் அடியில் கரண்டியை விட்டுட்டு மேலே அப்படியே அழுங்காப்பில் கலந்து விட்டுக்கலாம். ஜென்டிலாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெய் சோறு ரெடி. வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது நமக்கு தேவையான அளவுக்கு நெய் சோறில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட இனி பரிமாறலாம். பாருங்கள், நல்ல சாதம் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 10 நிமிஷம் நல்லா முட்டை குழம்பு, அதாவது எக் பட்டர் ரோஸ்ட் கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது சூடாக இருக்கும்போது இந்த அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரிகிற மாதிரி இருக்குது. இது சூடாகும்போது இன்னும் திக்காயிடும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள் கிரேவி எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இது சூடாக இருக்கும்போது இன்னும் திக்காகும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நெய் சோறை சுட சுட நம்ம பரிமாறலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெய் சோறும் எக் பட்டர் ரோஸ்ட்டும் ரெடி. சூப்பராக இருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.